இது களம் டிவி. உண்மை உறக்க எப்போதும். அமோனிய வாயு கசிவு தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த எம்பி, மாதவரம் அறிஞர் அண்ணா நகரில் அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம், ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. கரூர் சம்பவம் குறித்து எம்பி சசிகாந்த் செந்தில் பதில். சென்னை மாதவரம் அறிஞர் அண்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருள் பெற்றனர். கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அதிகாலை முதலே யாகசாலை பூஜைகள், வேத மந்திரங்கள் முழங்க ஹோமங்கள், தீப ஆராதனை உள்ளிட்ட சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. தொடர்ந்து கலசங்களில் புனித நீர் நிரப்பப்பட்டு வேத ஆகம முறைகளின்படி கோபுர கலசங்களுக்கும் மூலவருக்கும் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் மகா தீப ஆராதனை நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கும்பாபிஷேகத்தின் ஆன்மீக முக்கியத்துவம், கோவில் புதுப்பிப்பு பணிகளின் அவசியம் மற்றும் கும்பாபிஷேகம் ஏன் நடத்தப்படுகிறது என்பது குறித்து கோவில் நிர்வாகம் மற்றும் ஆன்மீக பெரியோர்கள் விரிவாக எடுத்துரைத்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருவள்ளூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் எம்பி சசிகாந்த் மற்றும் 31வது வார்டு கவுன்சிலர் சங்கீதா பாபு, சமூக சேவகர் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அறிஞர் அண்ணா நகர் மற்றும் ராஜேந்திர நகரை சேர்ந்த நாகமுத்து அம்மன் கோயிலுக்கு மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடந்தது. இதுல நம்மளுடைய பக்தர்கள் எல்லாமே கலந்து கொண்டுட்டாங்க. நானும் அவங்களோட சேர்ந்து இன்னைக்கு காலையில அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அம்மனுக்கு வழிபட்டு எல்லோரும் அவங்களுடைய ஆசை பெற்றார்கள். வரப்போற நாட்களில் நல்லபடியா எல்லாம் நடக்கும்ன்ற விஷயத்தையும் வேண்டிக் கொண்டு இன்னைக்கு நல்லபடியா இந்த மகா கும்பாபிஷேகம் நடந்தது. இல்ல, பாதிப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பாதுகாப்பு நடவடிக்கை எல்லாம் சரியாதான் போயிட்டு இருக்கு. இன்னும் அதுல இன்னும் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களுடைய நிலைமைதான் கொஞ்சம் அவங்களுடைய அதுதான் ஒரே கன்சர்ன். ஏன்னா அது ஒரு நாள்ல அந்த பிரச்சனை தீர்வு இல்லை, அதுக்கு இன்னும் டைம் ஆகும். தமிழக அரசாங்கம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அதுதான் ஒரே கன்சர்ன் இஷ்யூ, மற்றபடி வேற ஒன்றும் இஷ்யூ கிடையாது. நேற்று நாங்க கூட திருவள்ளூர்ல எல்லா தொழிற்சாலைகளையும் அழைத்து மற்ற தொழிற்சாலைகள்ல என்னென்ன கண்ட்ரோல் பண்ணணும்ன்றதையும் என்னுடைய தலைமையில ஒரு மீட்டிங் வச்சோம். அதன்படி இன்னையில இருந்து மற்ற தொழிற்சாலைகள் அவங்க சேஃப்டி நார்ம்ஸ் இதை பத்தியும் ஆக்ஷன்ஸ் எல்லாம் போடுறோம். ஏரிகள்லாம் அந்த மழை காலத்துல ஏதாவது தூர்வாரத்துக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுத்தாச்சா? இல்ல, இப்போ எலெக்ஷன்னால அந்த அப்கோர்ஸ் அந்த பீரியட் கொஞ்சம் பிளாக் ஆயிருந்து. இப்போ கண்டிப்பாக அந்த வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சாச்சு. இப்போ அடுத்த வாரத்துல திஷா மீட்டிங் நடந்தது. அதுல எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுக்கப்படும். மாவட்ட ஆட்சியரும் மத்திய வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கரூர் சம்பவத்துல இல்ல, இது கரூர் சம்பவம் ஒரு துயர சம்பவம். அந்த துயர சம்பவத்தை பற்றி நானே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது எப்படி கூட்ட நெரிசல் ஆகும், எதனால அப்படி ஆகும் அப்படின்னு பல காரணங்கள் உண்டு. நான் அதை பத்தி கமெண்ட் பண்ண விரும்பல. ஆனா அது மறுபடியும் நடக்க கூடாதுன்ற எண்ணத்தை மட்டும் நான் சொல்றேன்.